தமிழகத்தில் உள்ள பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் அரசியல் கேள்விகளை எழுப்புவது திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது என்று பெரியார் விருது வாங்கிய பிரபல திரைப்பட இயக்குநர் கோபி நயினார் குற்றம் சாட்டியுள்ளார். சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு இவர் அளித்த பேட்டியில் தமிழக அரசு மற்றும் அதற்கு ஆதரவாக பேசுகிறவர்களை பற்றி விமர்சித்து பேசியிருந்தது சமூக வலைதளங்களில் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்டியலின மக்களுக்கு குடிமனை கேட்கும், அவர்களின் வாழ்நிலங்களில் மண் அள்ளுவதை தடுக்க கோரியும் போராடியதற்காக பெரியாரிய சிந்தனையாளர்களால் மிகவும் கேவலமாக பொதுவெளியில் இழிவுபடுத்தப்படுகிறேன். தன்னை ஜனநாயக அமைப்பு என்று கூறிக்கொள்கின்ற ஒரு அமைப்பை எதிர்த்து ஜனநாயக முறையில் கேள்வி எழுப்பினால் சர்வாதிகார மனநிலையோடு அதை எதிர்கொள்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு பட்டியலினத்தைச் சார்ந்தவர் ஒரு ஜனநாயக சிந்தனையோடு அரசியல் கேள்விகளை எழுப்புவது பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கும் திராவிட சித்தாந்தவாதிகளுக்கும் பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு சர்வாதிகார போக்கின் மனநிலையை காட்டுகிறது. நான் இயக்கிய அறம் திரைப்படத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு துயரம் என்றால் இந்த அரசு எதுவும் செய்யாது என்பதை சொன்னதற்காகத்தான் திராவிடர் கழகம் என்னை பாராட்டி தந்தை பெரியார் விருதை வழங்கியது என்று தெரிவித்துள்ளார். மேலும் அறம் என்ற கதைக்கு விருது வழங்கி கொண்டாடிய திராவிடர் கழகம் அதை நிஜ வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது தன்னை இந்த சமூகத்தின் எதிரியாக சித்தரிக்கிறது என்றும், அறம் திரைப்படத்திற்காக திராவிடர் கழகம் தனக்கு வழங்கிய பெரியார் விருதை திருப்பி அளிப்பதாகவும் இயக்குநர் கோபி நயினார் தெரிவித்தார்.